ஒரு குடும்பத்துல ஒருத்தர் வந்து சத்தமா கத்தனா வந்து எல்லாருக்குமே வந்து கேட்கும். ஆனா சத்தமே இல்லாம அழுதா யாருக்குமே வந்து தெரியாது. இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல அப்படிதான் வந்து ஒரு பொண்ணு வார்த்தைனால வந்து உடைக்கப்படுறா. சாப்பிடாம இருக்கியா அப்படின்னு கேட்க வந்ததுக்கு ஆனா அந்த இடத்துல வந்து கிடைச்சது வந்து அன்பு இல்ல, அவமானம் மட்டும்தான். அவளுக்கு புருஷன் வந்து கைக்குள்ள வச்சுக்க தெரியாது அப்படின்னு சொன்னா இந்த ஒரு வரி ஒரு பொண்ணோட மனசு மட்டும் இல்ல, அவளோட நம்பிக்கையை வந்து நொறுக்கிடுச்சு. அதே நேரத்துல ஒரு பக்கம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஷாப்பிங் வந்து போறாங்க. அன்பா சிரிச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தியாகம் பண்ணிட்டு, இன்னொரு பக்கம் ஒரே வீட்டுக்குள்ள பிரிவு, வெறுப்பு, பழைய காயம் எல்லாமே எகெயின் வந்து ஓப்பன் ஆகுது. சரவணன் வந்து இப்ப பேசுற விதம் வந்து மாறி இருக்கு. அவன் அனுப்புற அந்த வாய்ஸ் மெசேஜ் எல்லாமே வந்து சாதாரணமா இல்ல. இது ஒரு பழைய காதலா இல்லைன்னா வரப்போற புயலோட ஆரம்பமா? இதுக்கிடையில பாண்டியன் வந்து கோவத்துல இல்ல, வஞ்சிக்கப்பட்ட வழியில வந்து பேசுறாரு. பாவம் மாதிரி நடிச்சு குடும்பத்தையே ஏமாத்தி இருக்கா. இந்த ஒரு வார்த்தை இன்னொரு வாருக்கு வந்து தீ கொளுத்துற மாதிரி வந்து இருக்குது. இது வெறும் சீரியல் இல்ல, இது நம்ம வீட்டுல நடக்கிற உண்மை கதையோட பிரதிபலிப்பு தான் சொல்லணும். மயில் இங்க வந்து அமைதியை வந்து அழுதுட்டு இருக்கா. அதுக்கு பின்னாடி வரப்போற முடிவு என்னவா இருக்கும்? சரவணனோட அந்த சேஞ்ச் எல்லாரையுமே எந்த டைரக்ஷன் வந்து கொண்டுட்டு போக போகுதோ? இந்த எபிசோட்ல ஒவ்வொரு சீனுமே பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு போர் மாதிரி தான் வந்து தெரியும். ஃபுல் கதையுமே தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் தவறாம பாருங்க. சரவணன் அவனோட எக்ஸ் லவர் கூட வந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. அதே நேரத்தில் எகின் பாண்டியன் கோமதி வந்து திட்டுறாரு. என்ன நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீட்டெயில பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட ஆரம்பமே பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான குடும்ப சந்தோஷம் மாதிரி தான் வந்து இருக்குது. கதிர் ராஜி ஷாப்பிங் சீனோட தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது. வெளிப்படையா பார்த்தா சின்ன விஷயம் மாதிரி வந்து தெரிஞ்சாலுமே அதுக்குள்ள ஒரு அழகான அன்பு வந்து மறைஞ்சிருக்கு. கதிர் வந்து ராஜிக்கு வந்து சாரி வாங்கி கொடுத்துட்டு ஒரு சாரி வந்து போதாது, இன்னும் நிறைய எடுத்துக்கோ அப்படின்னு வந்து சொல்றான். அவன் மனசுல இருக்கிற காதலையும் அவளுக்கான கேரையுமே வந்து காட்டுது. ஆனா ராஜி வந்து என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்னே ஒன்று போதும் அப்படின்னு மறுக்கிறதுல அவளோட எளிமையும் அதே மாதிரி குடும்ப பொறுப்பு வந்து தெளிவா வந்து தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோமதி அரசி இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ட்ரெஸ் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம ராஜி கதிரை பார்த்துட்டு உனக்கு எதுவும் ட்ரெஸ் எடுத்துக்கலையா அப்படின்னு வந்து கேட்கறான். அப்ப கதிர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறான். அப்ப ராஜி அதெல்லாம் கிடையாது, நான் உனக்கு ஷர்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து ஒரு ஷர்ட் ஒன்று செலக்ட் பண்ணி அவனுக்கு வந்து வாங்கி கொடுக்குறா. ஸோ அவனுக்கே ஒரு ஷர்ட் ஒன்று வாங்கி தரது எனக்கு வந்து இல்லைனாலுமே பரவாயில்ல, உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லாமலே சொல்ற அன்பு வந்து தெளிவாக வந்து காமிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் தான் அஞ்சலி சரவணனுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி பேச வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே மாறி மாறி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு பழைய காதல் நினைவா இல்ல புதுசா உருவாகிற நெருக்கமா அப்படின்ட்டு நமக்கு சந்தேகத்தை வந்து விதைக்குதுன்னு சொல்லணும். சரவணன்ட்ட இப்போ ஒரு மாற்றம் வந்து தெரியுது. அவன் பேசுற விதம், ரெஸ்பாண்ட் பண்ற ஸ்டைல், அதுல ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் கோமதி எல்லாருக்குமே சாப்பாடு எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பழனி சரவணனை பார்த்து கடையில வேலையெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோமதி பாண்டியன் கான்வர்சேஷன் போகிற டைரக்ஷன் அங்கதான் எபிசோட் ஒரு உண்மையான டென்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப கோமதி பழனி வந்து என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா மச்சான் வந்து உங்களோட பேசுறாரு அப்படின்னு வந்து கேட்கறான். இனிமே நான் அவரை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு கோமதி வந்து சொல்றாங்க. எனக்கு அவருக்கும் வேற எதுவுமே இல்ல, ஒரே வீட்டுல இருப்போம் அவ்வளவுதான் அப்படின்னு கோமதி தெளிவா வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் வந்த உடனே கதிர் வந்து கால் பண்ணணும் அப்படின்னு சரவணன் வந்து கேட்கறாரு. அதுக்கு கோமதி வந்து பதில் சொல்லிட்டு இருக்கா. இதனால பாண்டியன் வந்து கடுப்பாகி திட்டுறாரு. இதை கேட்ட பழனி பாண்டியனை பார்த்து அக்கா பாவம் மச்சான், அவங்களோட கதையும் அப்படிதான் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு பாண்டியன் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இவ பாவம் மாதிரி நடிச்சு குடும்பத்தையும் ஏமாத்தி இருக்கா, இவ பாவமா அப்படின்னு கோவம் வந்து கேள்வி கேட்கிறாரு. இங்க பாண்டியனுக்கு கோவம் வெறும் கோவம் மட்டும் இல்ல, அது வந்து நம்பிக்கை உடைஞ்ச வழியா வந்து இருக்குது. இன்னொரு பக்கம் மயில் வந்து சாப்பிடாம இருக்கா. அப்ப மயிலோட தங்கச்சி வந்து சாப்பிடுவா அப்படின்னு கூப்பிடுறான். அந்த இடத்துலதான் பாக்கியம் பேசுற வார்த்தை என்னதான் டைரக்டா இல்லைனாலுமே மயிலோட மனசு வந்து நொறுக்கிற மாதிரி வந்து இருக்குது. மயில வந்து சாப்பிட கூப்பிடுறா அவ தங்கச்சி. அதை பார்த்த பாக்கியம் வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா எனக்குன்னு வந்து வாச்சிருக்கு பாரு, இங்க இருக்கிறவங்களுக்கே சாப்பாடு இல்ல, இவ புருஷன் வீட்டுக்கு போகாம இங்கேயே இருக்கா அப்படின்னு வந்து புலம்புறாங்க. அதை கேட்ட மயிலோட தங்கச்சி அவன் அம்மாவை பார்த்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா தப்பு பண்ணது நீதான் அப்படின்னு பாக்கியத்திற்கு வந்து சொல்றா. அதுக்கு பாக்கி வந்து கோவமா என்ன சொல்றாங்கன்னா நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து அப்படியே வந்து நிக்காம அவளுக்கு வந்து புருஷன் வந்து கைக்குள்ள வச்சுக்க தெரியல அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த ஒரு வரி மயிலோட மனசு வந்து முழுசா வந்து உடைச்சிடுது. இதை கேட்ட மயில் வந்து அழுதுட்டே ரூமுக்குள்ள வந்து போயிடுறா. இதோட இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. ஒரு வீட்டுல சண்டை நடக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து ஜெயிப்பாங்க. ஆனா இன்னைக்கு யாருமே வந்து ஜெயிக்கல, எல்லாருமே வந்து தோத்துட்டாங்க. மயில் வந்து ஒரு வார்த்தையுமே பேசல, ஆர்குமெண்ட் பண்ணல, விளக்கம் சொல்லல. ஆனா அவளுக்கு வந்து தேவையானது வந்து நியாயம் இல்ல, ஒரு சின்ன அன்பு மட்டும்தான். ஆனா கிடைச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா குத்துற மாதிரி வார்த்தை மட்டும்தான். உனக்கு புருஷன் வந்து கைக்குள்ள வச்சுக்க தெரியல அப்படின்னு இந்த ஒரு வரி அவளோட ரூமுக்குள்ளேயும் அவளோட மனசுக்குள்ளேயும் சரி பூட்டி விட்டுடுச்சு. இன்னொரு பக்கம் சரவணன் அவனோட சைலன்ஸ் தான் வந்து இப்போ எல்லாத்தையுமே பயமுறுத்துது. அவன் பேசாம இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவன் மறைக்கிறானா இல்லை வரப்போகிற புயலுக்கு முன்னாடி ஒரு அமைதியா என்னன்னே ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. பாண்டியன் வந்து இன்னுமே கோவத்தில் தான் வந்து இருக்காரு. ஆனா இந்த கோவம் அடுத்த எபிசோட்ல வந்து யாரை வந்து எரிக்க போகுதோ? கோமதி வந்து ஒரே வீட்டில் இருக்கிறதுக்காக வேண்டிய உறவுகளை எல்லாமே வந்து இழக்க தயாரா இல்ல இந்த குடும்பம் வந்து ரெண்டு துண்டா வந்து உடைய போகுதா? என்னதான் வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருந்தாலுமே ஆனா கதை வந்து இப்போதான் வந்து ஆரம்பமாகிற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. இனிமே மயில் வந்து என்ன முடிவு எடுப்பா? சரவணனோட இந்த சேஞ்ச்னால ஃபேமிலிக்குள்ள என்ன விளைவு வந்து கொடுக்கும்? பாண்டியனோட கோவம் எந்த எல்லை வரைக்கும் போகும்? இதுக்கான ஆன்சர் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா அடுத்த எபிசோட் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வேற என்ன பண்ண முடியும்? மயில் எடுக்க போற அந்த ஒரு முடிவு, சரவணன் சொல்ற அந்த ஒரு வார்த்தை, பாண்டியன் செய்ய போற அந்த ஒரு செயல், இதுல ஒண்ணு கூட இந்த குடும்பத்தோட எதிர்காலத்து வந்து மாத்திர சக்தி இருக்குன்னு அப்படின்னு எனக்கு தோணுது. அடுத்த எபிசோட்ல உண்மை வந்து வெளியில வருமா இல்ல மயில் வந்து இன்னுமே வந்து தனிமையில தான் வந்து தள்ளப்படுவாங்களா? இந்த ட்விஸ்டும் சரி ஒரு சீனும் மிஸ் பண்ணாம புரிஞ்சுக்கணும்னா இனி வர எபிசோட வீடியோ வந்து கடைசி வரைக்கும் தவறாம பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.